நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FEBA ஆன்லைன். வாரந்தோறும் நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமைகளில் நேரலையாக ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் கரியர் கைடன்ஸ் என்ற தலைப்பில் நேயர்களுக்கு பயனளிக்கும் வகையில் சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கும் நம் மத்தியில் சிறப்பு விருந்தினராக திரு சாம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். இவர் கடந்த சில வருடங்களாக குறிப்பாக மாணவர் மத்தியில் ஒரு சிறந்த பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார். இன்றைக்கும் அதை சார்ந்து அவரிடம் சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். நேயர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இன்றைக்கும் உங்களோடு கூட அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம் திரு சாம் அவர்களே, நேயர்களின் சார்பில் வரவேற்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கு குறிப்பாக இந்த மாணவர்கள் மத்தியில், மாணவர்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்கிறப்ப அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் விளக்குவீங்களா? First of all, thank you for having me on this show, Mr. Johnson. And to all my dear students who are watching, Mr. Johnson வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொன்னார். இப்போ அது என்னன்னா, வில் ஸ்பிளிட் இட் இன்டு டூ வேர்ட்ஸ், சின்ஸ் இட் இஸ் டூ வேர்ட்ஸ் இல்லையா. ஸ்கில்னா என்ன? திறமை. ஸோ அதை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், நம்ம ஸ்கில் எதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு இட்ஸ் பிகம் அ வெரி ஃபேன்சி டேர்ம். அதை நம்ம எந்த ஸ்கில்லை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோன்னே நம்மளுக்கு தெரியாமலே நம்ம அதை டெவலப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வி ரெக்கக்னைஸ் சம்திங், தென் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும், இதுதான் என்னோடய ஸ்கில். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ் ஹி இஸ் க்ரோயிங் அப், சம் திங்ஸ் பண்ணணும்னு தோணும், சம் திங்ஸ் நேச்சுரலி அவங்களுக்கு இயல்பாக நேச்சுரலாக வரும். லைக் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ பைலட், பட் ஐ டோன்ட் ஹாவ் த ஆப்டிடியூட் ஃபார் இட். ஸோ முதல் நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் நேச்சுரலாக இதில் எக்ஸல் பண்ணுவேன், தட் இஸ் மை ஸ்கில் விச் ஐ கேன் டெவலப். தென் அதுக்கப்புறம் தென் ஐ ஒர்க் டுவர்ட்ஸ் இட் வித் ஃபோக்கஸ். ஸோ தட் வில் பி ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் தற்சமயம் நீங்கள் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பயிற்சி வைக்கப்படுகிறீர்கள். இப்போ எந்தெந்த துறையில் குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில்? இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங்ங்கிற ஒரு அப்கமிங் வெரி இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்கில் வந்து ரொம்ப பிக்கப் ஆகிட்டுருக்கு இப்போ எல்லா ஃபீல்ட்லேயுமே. இப்போ ஏன் குறிப்பாக இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது பொது ஒளி பேச்சு எதற்காக இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்கில்ல நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஓகே, இப்போ த மெயின் திங் இஸ், நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம்னு வச்சுக்கோங்க, அண்ட் ஐ லேர்ன்ட் இட் த ஹார்ட் வே. ஸோ இன்டர்வியூஸ்க்கு நம்ம போகும்போது ஆஸ் எ கேண்டிடேட் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த சப்ஜெக்டை பற்றி. பட் இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரெசென்ட் இட், அதை நான் எனக்கு தெரியுங்கிறத கம்யூனிகேட் பண்ண முடியாட்டி, தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மை நாலேஜ்? அண்ட் அதில் மெயின் வந்து ஃபியர் வருது. நெக்ஸ்ட் இஸ் ஐ டவுட் ஆர் ஐ எம் கெஸ்ஸிங் என்னோட திறமையை நானே கெஸ் பண்ணுறேன். ஸோ தட் பிகம்ஸ் அ பிக் ஸ்டம்பிளிங் பிளாக். அதை முதல்லையே நம்மளை ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் when we reach some sort of obstacle, there is no motivation eventually. ஸோ அதனால் நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங்கை ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, ஈவன் இஃப் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் தட் லைக்ஸ் மேத், ஆர் இஃப் ஐ எம் அ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், பட் இஃப் ஐ காண்ட், நான் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியாமல், ஒரு 10 பேர் ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஒருத்தர் என்னை கேள்வி கேட்குறாங்க, அதை நான் எப்படி அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேங்கிறத எப்படி அதை நான் காட்ட முடியலன்னா அது என்ன யூஸ்? ஸோ தட் இஸ் வை பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுடைய கருத்து என்ன? அதாவது
நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. தற்சமயம் இப்போது காணப்படுகிற சூழ்நிலை என்ன? இப்போ பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த இந்த ஸ்கில்க்கு ஆப்ட் பண்ணுவாங்களா? இல்லை ஒரு சில பேர் எத்தனை சதவீத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வந்து பர்டிகுலராக வந்து லைக் பண்ணி அதில் ட்ரெயின் ஆகுறாங்க? ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஆனால் இதுக்குரிய ஆன்சர் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி வித் த பேரண்ட்ஸ். ஏன்னா ஒரு மாணவனாக இருக்கும்போது ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வி டோன்ட் ரெக்கக்னைஸ் த நீட் ஃபார் பப்ளிக் ஸ்பீக்கிங். அது நம்மளுக்கு தெரியறதில்ல. பட் இட் இஸ் அப் டு த பேரண்ட் அண்ட் த கார்டியன் ஆர் த சீனியர் பர்சன் இன் த ஹவுஸ். அவங்க தான் அதை கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நோ சைல்டு வில் லைக் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாஸில் ஒரு மணி நேரத்துக்கு போய் உட்காருமான்னா யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அது கேட்கவே. But one, public speaking is not as boring as it is. It's good fun and it is related to life in every day situation. இப்போ ஒரு சின்ன பிள்ளைய போய் நம்ம ஃபேமிலியாக போகிறோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், இந்தம்மா ஆர்டர் த ஃபுட் அப்படின்னா இட் இஸ் புட்டிங் த சைல்டு இன் அ டிஃபிகல்ட் ஸ்பாட். பட் தெர் ஆர் சம் கிட்ஸ் இன் மை கிளாஸ் whom I have taught. They are first standard, second standard பசங்க தான். ஆனால் அவங்க ரொம்ப நல்லா ஆர்டர் பண்ணுவாங்க மெனு. ஸோ தேட் இஸ் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். லைக்வைஸ் ஸ்டேஜில் நம்ம அசம்பிளியில் ஸ்கூல் அசம்பிளி அதை நம்ம ஹெட் பண்ணுறதா இருக்கட்டும், கான்ஃபிடெண்ட்டாக மற்றவங்ககிட்ட போய் பேசுகிறதா இருக்கட்டும், ஆல் ஆஃப் தோஸ் ஆர் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ அதனால் அது பேரண்ட்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எம்ஃபசைஸ் பண்ணணும் அண்ட் சில்ட்ரன் வில் தென் ஸ்டார்ட் லைக்கிங் இட். பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த பிரச்சனை பொதுவாக இந்த மாணவர்கள் மத்தியில் காணப்படுகிறது பரவலாக. எல்லாருக்கும் இந்த ஸ்கில் வந்துடாது. ரைட். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த ஸ்கில் பை பர்த் இருக்கும். அவங்க பயப்பட மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க. ஆமாம். நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். இதை நாம் ஒரு குறையாக எண்ணாமல் நம்ம இதில் எப்படி நம்ம இதை மேற்கொள்வது என்பதை பற்றி சற்று கூற முடியுமா விளக்கமாக? ஓகே, ஸோ இஃப் ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் கொஸ்டின் ரைட், இப்போ நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை எப்படி கல்டிவேட் பண்ணலாம், அதை எப்படி அதில் எக்ஸல் ஆகலான்னு நீங்கள் கேட்குறீங்க என்ன ஷார்ட். ஸோ இப்போ அது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்டாக நம்ம அதை டீல் பண்ணாமல் அதை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இன்டிகிரேட் பண்ணாலே நம்மளுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க. அன்னைக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்டாகணும், நீ என்ன படித்த ஸ்கூலில் அப்படின்னு. தட் கேன் ஃபினிஷ் வித் நான் ஒரு 3rd லெசன் படிச்சுட்டேன் இன்னைக்கு. அது கூட ஒரு ஆன்சராக இருக்கலாம். பட் இஃப் தெர் இஸ் அ ஃபாலோ அப் கொஸ்டின், சரி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு பார்ப்போம், உங்கள் டீச்சர் உனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி. அந்த டீச்சர் இஸ் அ கிளாசிக்கல் பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ த சைல்டு இஸ் லேர்னிங் ஃப்ரம் த டீச்சர். அந்த பிள்ளைக்கு மனசில் இருக்கும், ஓரளவுக்கு 1% இருக்கும், ஒரு சே 50%. இப்போ when the child is teaching it back to the parent, இந்தாங்கம்மா எங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாடம் தான் எடுத்தாங்க இன்றைக்கி, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த அந்த பிள்ளை வந்து மறுபடியும் சொல்லி தரும்போது that 50% goes to about 80 to 90%. So the knowledge stays and the child has become a little better at speaking. இப்போ இங்கிலீஷில் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். We will say talking and speaking are two different things. How do you know? So that's how we start our public speaking sessions. What is conversation? ஆனால் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ டே டு டே எக்ஸாம்பிள்ஸில் தான் இதை நம்ம எக்ஸல் பண்ண முடியும். சாம், இப்போது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க, இந்த பொதுவழி பேச்சை குறித்து. இப்போது இதை சார்ந்து நீங்கள் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் எந்தெந்த துறையில் நீங்கள் ஈடுபாடு கொண்டிருக்கீங்க? ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்
சில இன்டர்வியூஸ், அப்புறம் ஸ்பீக்கிங் யுவர் ஐடியாஸ், அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டச் பண்ணோம். இப்போ வேர்ல்டு ஓவர் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கார்ப்பரேட் செக்டர்ஸ்லையாக இருக்கட்டும், நம்ம படிப்பு ஃபீல்ட்லையாக இருக்கட்டும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இட் ஹேப்பன்ஸ் டு பி இங்கிலீஷ். ஸோ அதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஸோ சில சமயம் நம்ம நம்ம நினைப்போம், அது ஏன் இங்கிலீஷ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தட் இஸ் ஒன் குரூப். மற்ற குரூப் என்ன நினைக்கும், எனக்கு ரொம்ப நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனால் கஷ்டப்படுவாங்க. நிஜமாவே டெஸ்ட்டு அப்படிங்க வைக்கும்போது தே வில் ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட். அப்படி தான் இருந்தது என்னோட நிலைமையும் அன்டில் அ வெரி லாங் டைம். ஸோ இது ரெண்டுமே தவறு. அதாவது ஐ நீட் டு ஹாவ் அ அண்டர்ஸ்டாண்டிங். நான் எந்த அளவுக்கு எனக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியும். கான்ஃபிடென்ஸ் வந்து அது ஒரு தனியான விஷயம். நான் டெக்னிக்கலி நான் எவ்வளோ சவுண்டாக இருக்கேன் அப்படிங்கிறது, தட் இஸ் த மெயின் ஃபீல். ஸோ கனெக்டட் வித் தேட், what I also do is I help students with IELTS coaching. And the IELTSங்கிறது வந்து most of you may know, it is stands for International English Language Testing System. அதை பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போகும்போதாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் when they go out, most of the countries அது ஒரு ஸ்கோர் கேட்பாங்க. அந்த பேண்ட் 8 7.5 or 6, அது ஒரு கட் ஆஃப் இருக்கும். Now IELTS is a very basic language testing, English language testing. அதில் வந்து நம்ம திங்கிங், ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணுவோம். ஸோ அதை சிஸ்டமேட்டிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி நம்ம பாஸ் பண்ணி ஒரு நல்ல பேண்ட் கிரேடிங் எடுத்து அது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸையும் பூஸ்ட் பண்ணும். அண்ட் தென் இட் டிக்ஸ் ஆஃப் அ பாக்ஸ் ஆல்சோ. இது எவ்வளோ காலகட்டம் இது எடுக்குங்க? இப்போ வந்து ஒரு ஐஎல்டி கோர்ஸ் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா இதனுடைய காலகட்டம் எவ்வளோ? சில மாதங்கள், சில வருடங்கள்? On an average ஒரு few months எடுக்கலாம், 2 to 3 months. if a person is also studying, அவங்க மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணோம்னா, டிபெண்டிங் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவங்களோட பேசிக் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் பொறுத்து இட் கேன் வேரி. சம்டைம்ஸ் 2 வீக்ஸ்லேயே கூட அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்ல கிரேடிங்லேயும் வந்துடலாம். சில சமயம் இட் மே டேக் அ ஃபியூ மந்த்ஸ். அந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சு இங்கே என்ன கேட்குறாங்களோ அதன்படி உத்தரவு கொடுக்கறது தான் அதில் மெயின். அண்ட் த பிக்கெஸ்ட் திங் இன் IELTS இஸ் டைம். ஸோ அதை வந்து அந்த டைம் பவுண்டாக இருக்கனால அந்த judging, assessing, giving the required answer, that will be a challenge. இதை சார்ந்த மற்ற ஸ்கில்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா? டெக்னிக்கல் ஃபீல்டில் இப்போ இந்த நம்ம ஆசச் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் சயின்ஸஸாக இருக்கட்டும், லைஃப் சயின்ஸஸாக இருக்கட்டும், அதுக்குரிய நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஜஸ்ட் ஃப்ரம் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சைட் ஆர் சாஃப்ட் ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அந்த சைட்லேருந்து டீச்சிங் கொஞ்சம் அந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா, ஸோ இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு டேக் அப் அ கெரியர் இன் டீச்சிங், ஸோ அதுக்கு நிறைய கோர்சஸ் உண்டு, ஆன்லைன் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஆர் வாய்ஸ் அண்ட் ஆக்சன்ட் ட்ரெயினர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. லைக் செல்டான்றது ஒரு கேம்பிரிட்ஜ் சர்டிஃபைட் கோர்ஸ். ஸோ தட் இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன் டீச்சிங் இங்கிலீஷ் டு people whose first language is not English. அப்படியும் பார்க்கலாம். முன்னால் டோஃபெல் அப்படியும் ஒரு எக்ஸாம் உண்டு. ஸோ இதை ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ, சம்டைம்ஸ் யூ கேன் ஈவன் டூ அ கோர்ஸ் ஃபார் ஃபன். பட் அது ஒரு திஸ் இஸ் நாட் த மெயின் திங். திஸ் இஸ் அ சப்போர்ட்டிவ் கோர்ஸ் டு ஹெல்ப் யூ அச்சீவ் சம்திங் எல்ஸ். ஸோ அதனால் நம்ம மெயின் ஸ்கில் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா, these can help us get there faster. நல்லா விளக்குனீங்க. இப்போது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொன்னீங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது சரியாக எப்படி இதை குறித்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல வருவீங்க? Okay, that is a very good question. About 70% of the little children that used to come to my classes,
பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்லுவாங்க, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிள்ளைக்கு குறையே வைக்கல நம்ம. ஆனால் வெளியே கூப்பிட்டு போனோம்னா யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறா, ஒரு அத்தை மாமா கிட்டேயும் பேச பேச மாட்டேங்குது பிள்ளை அப்படின்னு. யூ கேன் பிளேம் த சைல்ட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் இந்த 70% ஸ்டூடெண்ட்ஸில் 90% ஆஃப் தெம் ஹாவ் ஆர் த கோவிட் batch. Either they studied those 1 or 2 years online completely isolated from social life. நம்ம முந்தி இந்த கிரவுண்டில் போய் விளையாடுறோமோ அந்த மாதிரிலாம் அவங்க பார்த்ததே இல்லை. ஸோ நேச்சுரலி சோஷியல் ஸ்கில்ஸ் தி நேச்சுரலி டோன்ட் ஹேவ். ஸோ அதனால் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம until a child reaches a certain age அது நம்மளுக்கு ஸ்டார்க்காக தெரியுது. we don't realize what the child has become till later. And so, and we can't wait also till that time because it'll be too late to identify and fix something else. So இது நம்ம ஆர்கானிக்காக ஃபேமிலிலேயே இருக்கட்டும், கம்யூனிகேட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ as much as family bonds are the strengthen பண்ணலாம் one side, which is the main thing. Also opportunities நம்ம அந்த சைல்டு கொடுக்கணும். சரிம்மா, யூ கோ அண்ட் டேக் பார்ட் இன் திஸ் காம்படிஷன் அவுட் சைட். நம்ம என்ன சொல்கிறோம், படிப்பு தான் மெயின் அப்படின்னு அதை எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு வி டோன்ட் கிவ் தேட் மச் இம்பார்ட்டன்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பிள்ளையை நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே எடுக்கிறோமோ, எடுத்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போடுறோமோ, along with the skill development, the child's personality is also developing. The child is interacting with its environment, with maybe another child of the same age who has the same skill, illana with a better skill, or with an older person. So personality development is a very gradual thing, and again the parent or the guardian should be very mindful of that. Some kids are naturally extroverted, neenga sonna mari, but that doesn't mean the child is good or bad. Likewise, an introverted child, not necessarily, it's a child's character, it's a child's nature. But நான் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஐ கான் ஜஸ்ட் சிட் பேக், ஐ வில் லூஸ் அவுட் ஆன் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் மச் ஆஸ் இன்ட்ரோவர்ட்டாக நான் இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நான் எஃபர்ட் போட்டு பேசணுமோ, அதே மாதிரி இஃப் ஐ வர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட், நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், வென் ஐ ஷுட் பி குவாய்ட், நான் எவ்வளோ அப்சர்வ் பண்ணணும். ஸோ தேர்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், அண்ட் தேட் வில் டெவலப் மை பர்சனாலிட்டி. நல்ல ஒரு கருத்தை விளக்கமாக கூறினீங்க. தற்சமயம் இப்போது இந்த மாணவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இப்போது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கில்ஸோடு வராங்களா, இல்லை 50% ஆர் 75% ஆர் 60%? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இதை? ரைட். இது ஐ திங்க் இப்போ வீட்டில் நான் படித்த டைம்லலாம் ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா திட்டு விழும். வீட்டில் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல, உங்களுக்கு இன்றைக்கி எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். தெர் ஆர் டூ மெனி ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடம் தான் அப்படின்னா ஓகே, ஐ கேன் கோ டு கபன் பார்க். ஏன்னா கபன் பார்க் ஒன்று தான் ஓப்பன். இப்போ நான் கபன் பார்க்குக்கும் போகலாம், சினிமா தியேட்டருக்கும் போகலாம், அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கும் போகலாம். அப்புறம் ஐ கேன் கோ டு த ஷூட்டிங் ரேஞ்ச், அண்ட் ஐ கேன் கோ டு த bowling alley, அண்ட் ஐ கேன் கோ டு த மால் அப்படின்னு ஒரு 10 ஆப்ஷன்ஸ் நம்ம முன்னால் வச்சுட்டோம்னா நேச்சுரலி ஒன் கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். ஸோ இன்னையோட மாணவர்களுடைய பொசிஷன், வெரி ஃப்ராங்க்லி, தட் இஸ் வாட் இட் இஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், வித் இன்டர்நெட், வித் மொபைல் ஃபோன், வித் கம்ப்யூட்டர்ஸ், தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ். ஆனால் இத்தனை வெரைட்டி இருக்குது, வி டோன்ட் நோ வாட் டு சூஸ். ஸோ அவ்வளோதான், தட் இஸ் இட். There is no deficiency in any child. Every child has all the qualities. Some qualities are more pronounced, which will be naturally appealing to the child, or where the child is strong in. ஆனால் எல்லாமே தேவை. ஸோ அதனால் அகெயின் பேக் டு பேரண்ட்ஸ். இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸ் ஷுட் லெட் த சைல்டு டூ வாட் த சைல்டு வாண்ட்ஸ். இப்போ ஒரு சைல்டு ஒரு பிள்ளைக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கலன்னா அதையே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சோம்னா, இல்லை மேத்ஸ்
வரலை, விளங்க மாட்டேங்குது. ஸோ வி ஷுட் ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சேயிங் மை பேரண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் மீ. செகண்ட், அவனுக்கு அந்த பிடிச்ச ஸ்கில்ல வந்து நேச்சுரலி தே வில் டேக் மோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து எவ்ரி சைல்டு ஹேஸ் த ஸ்கில், பட் பிகாஸ் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் தேர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை நான் எதில் திறமைசாலியாக வரலாம். அட்ராக்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஃபைனான்ஸில் போனால் நல்ல காசு கிடைக்கும், but that doesn't mean a doctor who is passionate will not earn money. And the same happens either way also. இப்போ இந்த திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தங்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து அவற்றை சரியான பாதையிலே கொண்டு செல்வது என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது டிஸ்கவர் their strength and choose the right path. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு காரியத்தை ஒரு கையாள முடியும்? ஓகே, இதை வந்து நம்ம ஒரு புதிய கான்செப்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம், பட் இட் இஸ் நாட் ஸோ. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலேயும் அதை பேரண்ட்ஸ் would do it. ஏன்னா நிறைய சமயம் we'll see that okay, my father is a doctor so I'm a doctor. That does not work very well for a long time. இப்போ அந்த பிள்ளைக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஐ வாண்ட் டு பிகம் லைக் மை ஃபாதர் அப்படிங்கிற அந்த நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் சயின்ஸ், டுவர்ட்ஸ் பயாலஜி, டுவர்ட்ஸ் மெடிசன் அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம அந்த ஃபீல்டில் ஃபோக்கஸ் பண்ணி we can help that child become a doctor successfully. But if my father is a doctor ஆனால் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாசனையே பிடிக்கல அப்படின்னா there's no point forcing me to become a doctor. So it should start with the parents, but practical options, aptitude in on the, there is a word called aptitude. That is something that will naturally come to me. Where do I have an aptitude? அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். As a student, the student should identify. If the child is old enough, they can take aptitude tests. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைன். இப்போ நம்ம ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் where I am lacking, where I am naturally strong அப்படிங்கிறது. ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணலாம், ஒரு ரஃப் ஸ்கெட்ச் அபவுட் மை ஸ்கில்ஸ். தென் அதில் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ எனக்கு மார்க்கெட்டிங்கில் ஆப்டிடியூட் உண்டு அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் நம்ம ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதில் we can just give it a general go, ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணிக்கலாம். then we can specialize in something. ஏன்னா நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு course has many aspects. That's why it takes 3 years or 4 years to learn a course. So through the course, the child understands, the student understands, okay, this field I like better. But if it is a totally different course which I don't like, aptitude doesn't even come into the picture. So நம்ம அந்த that is why இப்போ வந்து புது சிலபஸில் we don't study all the subjects. We select what we want and then we drop out what we want. So let's take aptitude tests. If the child is too young, then parents வந்து ஹெல்ப் பண்ணணும், அதில் ஆப்டிடியூட் இருக்கிறதுல ஐடென்டிஃபை பண்ணிடணும். இதுதான் my son wants to be a sportsman, not a mathematician அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளாரிட்டி நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் we can take extra coaching in that to excel along with academic mainstream courses. இது நம்ம உணவு மாதிரி தான், மெயின் ஃபுட், அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் தட். எந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம ஆன்லைன் கோர்ஸஸாக இருக்கட்டும், சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு we can focus on that and move forward. இரண்டாம் தற்சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இணையதளம் வழியாக தான் நடக்குது. தொழில், வேலை, காமர்ஸ் எல்லாமே இப்போ தற்சமயம் இப்பொழுது இணையதளத்தின் வழியாக தான் இயங்கி கொண்டு வருகிறது. இப்போ அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க இப்போது டிமாண்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இணையதளத்தின் வழியாக. அதாவது இந்த
அதாவது இந்த இணையதளத்தின் வழியாக ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி சற்று விளக்கமாக கூறுவீர்களா? ஆஸ் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். AI is something that is suddenly come and is taking over pretty much everything. So இப்போ everybody is rushing towards AI and they're saying many people will lose jobs. அப்படிலாம் நிறைய ஸ்கேர் உண்டு. இப்போ ஏஐங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆஸ்பெக்ட் ஆகி போச்சுப்போம். தட் அண்ட் ஃபினான்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ். இப்போ இதெல்லாமே தேர் லிட்டில் டெக்னிக்கல் அண்ட் அதுதான் இப்போ நிறைய பேர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. அண்ட் இட் இஸ் சேஞ்சிங் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் கரியர்ஸ், ஆஃப் everything, how an organization functions is changing because of AI, big data, this, that, all of these things. So if a child has a little technical bent to learn, இதில் இந்த ஃபீல்ட்ஸில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணால் நிறைய டிமாண்ட் இருக்கனால அவங்களுக்கு ஈஸியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகலாம். be it in data analytics, AI, emerging technology. இப்போ நான் வந்து லா படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுலேயே ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. ஏஐ அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிலேயே இப்போ லா இருக்குது. ஏன்னா ப்ரைவசி மேட்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற மேட்டர்ஸ், காப்பிரைட் இஷ்யூஸ், அதெல்லாமே இப்போ இட் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ ஒன் சைட் யூ ஹாவ் தி அட்வான்டேஜஸ், other side you have disadvantages. The disadvantagesலேருந்தே you can make new opportunities. So அதனால் these are the general fields where there's more demand. இல்லாமல் the doctors and engineers are still also thriving, but now is not the time to say நான் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், இந்த 3 years, 10 years, 5 years. இப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். I can be a non-tech person, and if I have in that one area interest, நான் அதில் ஒரு certification குயிக்காக முடிச்சுட்டு from a recognized university, then I can take up a job in that field. So diversity is the in thing right now. I can do different things with just an online certification if I research. So for students, you need to research first, search out all your options, see what is the trending thing. இப்போ 10 things may be trending, but out of that அதில் 3 தான் எனக்கு சூட் ஆகலாம். ஸோ அதில் நான் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு then I can take an internship. Internship is a very important concept. So it is a win-win it's a benefit for both employer and the student. Student gets the experience, understands எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செய்யுதுன்னு, and for the employer also it is cheap labor and some work done. So internships நம்ம focus பண்ணலாம், online courses and certifications from recognized universities. மற்றவங்க சொல்கிறத கேட்காம இண்டிவிஜுவல் ரிசர்ச் இணையதளம் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட் செஞ்சால் அதை இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கரெக்டான டைரெக்ஷனில் நம்ம we can take the steps. நல்ல ஒரு விளக்கம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மிகவும் பரவலாக பேசப்படுகிறது. அநேக இளைஞர்கள், மாணவர்கள் பள்ளியிலேயே பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். நல்ல ஒரு கருத்து. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். இப்போது எப்படி குறிப்பாக இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம இதில் சிறப்பாக இயங்க முடியும், எப்படி இயக்க முடியும்? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம், இது எப்படி சிறப்பாக இயக்க முடியும்? அதாவது how can a student effectively use online platforms? குறிப்பாக மாணவர்கள் எப்படி இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை சிறப்பாக இயக்க வைக்க முடியும்? இப்போ இதை வந்து நிறைய விதத்தில் நம்ம ஆன்சர் பண்ணலாம். பட் பேசிக்காக இஃப் ஐம் அ ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒரு மைண்ட் செட்டோட என் கம்ப்யூட்டர் முன்னால் கண்டிப்பாக உட்காரணும்.
ஐ நீட் டு பி ஃபோக்கஸ்ட் இன் மை மைண்ட். அது என்னோட அந்த எத்திக்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கணும் அதில். ஸோ நான் எதுக்காக இன்னைக்கு கம்ப்யூட்டர் நான் ஓப்பன் பண்ணி இன்டர்நெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. பிகாஸ் இன்டர்நெட் இஸ் ஸோ வாஸ்ட். இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்காமல் ஓகே லெட் மீ சி வாட்ஸ் ஆன் த நெட் அப்படின்னு உட்காந்தோம்னா கண்டிப்பாக வில் பி இஃப் நாட் எனி திங் எல்ஸ் நம்ம சமயம்தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா மோஸ்ட் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன, நம்ம டைம் இல்லை, ஹோம்ஒர்க் பண்ண டைம் இல்லை, இது பண்ண டைம் இல்லை. பட் அவங்க ஸ்க்ரோல் டைம் வந்து இஸ் வெரி ஹை, ஸ்க்ரீன் டைம் இஸ் வெரி ஹை. ஸோ அதனால் வந்து ஹேவிங் அ குட் எத்திக் அண்ட் அ பிரின்சிபல் ஈவன் ஃபார் அ சைல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் இஸ், am I coming to the internet to make my homework easy? Am I copy pasting things? Adum we can do very well in the internet. But plagiarism is become so much, we are not even able to identify it. அது நம்ம individuality of the child is lost. ஏன்னா அது வந்து ஒரு ஹெல்ப் அதனை அந்த பிள்ளை பார்க்குது, இட்ஸ் a shortcut. So that again is not the right ethic. ஸோ இப்போ நான் அதை என்னோடய வேலையை நான் ஈஸியாக்கணும், நான் ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுக்கணும். ஸோ ஐம் கம்மிங் டு தி இன்டர்நெட். சாட் ஜிபிடியில் நான் போட்டேன், எனக்கு ஆன்சர் உடனே கிடச்சிரும், நான் பேஸ்ட் பண்ணிடுவேன், மை ஹோம்ஒர்க் இஸ் டன் இன் 2 minutes. தட்ஸ் அ பேட் அப்ரோச். அட் த சேம் டைம், if I want to specialize in a skill and I'm reading research article online, then I'm adding to my knowledge. ஸோ எல்லாமே அங்கே இருக்குது, நான் எந்த எத்திக்ஸோடு வரேன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வில் டிட்டர்மின் ஹவு மச் டைம் ஐ எம் ஸ்பெண்டிங் அண்ட் இஸ் தட் ஜஸ்டிஃபைட். ஸோ நான் ஒரு 8 hours கம்ப்யூட்டர் முன்னால் இருக்கேன். அட் தி எண்ட் ஆஃப் இட், ஹவ் ஐ கெயின்ட் சம்திங் ஆர் ஹவ் ஐ ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்டட்? மிகவும் நேர்த்தியான முறையில் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திரையில் காணும் எண் இருக்கு, எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சிறந்த கருத்துக்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் தரத்தை உயர்த்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.